என் பொண்டாட்டி தூங்கும் போது கூட அழகா தான் இருக்கா. பரவாயில்ல. இந்நேரம் முழிச்சிருந்தானா அம்புடுதான் 1008 கேள்வி கேட்டிருப்பா. இப்ப தூங்கும் போது எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கா. அவ்வளவு அழகு. இருந்தாலும் வாய் தான் இப்ப கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வாய் அடிச்சாலும் நல்லா தானே இருக்கு. என்ன தூங்குறா? இவளை ஏதாச்சும் பண்ணணுமே, ஹெல்ப் பண்ணுமே. என்ன பண்ணலாம்? சாதனா, என் செல்லக்குட்டி, என் பொண்டாட்டி, எந்திரடி செல்லக்குட்டி. மாமா வந்திருக்கேன். மாமனை பார்க்காம அப்படி என்னடி உனக்கு தூக்கம் முக்கியமா போச்சு? முண்ட கூட மாட்டிக்கிறாளே, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறா. என்ன பண்றது? ஒருவேளை நம்ம பேசுறத கேட்டுக்கிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறாளோ? இருக்கும் இருக்கும். இவ இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா பாப்ப. நம்ம என்ன பேசுறோம் கேட்கறதுக்காக, ஒட்டி கேட்கறதுக்காக பண்ணுவா. வழி பண்றேன். தூங்கும் போது அழகா தான் இருக்கா. தூக்கத்தை கெடுக்க வேணாம் தான் பாக்குறேன். இருந்தாலும் முடியலையே. இவளை ஏதாச்சும் வம்பு இழுக்கணும். இவளை உரண்டு இழுக்காம இருந்தா அன்னைக்கு நாளே எனக்கு போகாது. இந்த நேரத்துல யாரு போன் அடிக்கிறது? நல்ல வேளை போன் சைலண்ட்ல கிடக்குறதுனால அவளுக்கு கேட்காது. அவ தூங்கிட்டு தானே இருக்கா. பேசிடுவோம். ஹலோ, சொல்லு செல்லுக்குட்டி. நான் உன்னை வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் என்ன பண்ணுறேன்னு. நல்ல வேலை சாதனா தூங்கிக்கிட்டு இருந்தா. ஃபோனையும் நான் வேற சைலண்டில் போட்டிருந்தேன். அதனால நீ தப்பிச்ச. இல்லைன்னா 1008 கேள்வி கேட்டிருப்பா. அவள்கிட்ட யார் பதில் சொல்றது? நீ சொல்றதே கேட்க மாட்டியாமா? நான் தான் உன்னை பார்க்க வரேன்னு சொன்னேன்ல செல்லக்குட்டி. இன்னும் கூட அவள் எந்திரிக்கல. நான் பாட்டுக்கு வந்துடுறேன். நீ எனக்காக வெயிட் பண்ணு. செல்லக்குட்டியா? கார்த்தி, யாருக்கிட்ட பேசுற நீ? நான் தூங்குறேன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? பேசு பேசு, இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. நான் தூங்குற நினைச்சு தானே பேசிக்கிட்டு இருக்க. இருடா, இன்னைக்கு இருக்குடா உனக்கு. செல்லக்குட்டியா? செல்லக்குட்டி, என்னை தவிர உனக்கு எந்த செல்லக்குட்டி இருக்கா? நான் இன்னைக்கு பாத்துறேன். நீ சொல்லு செல்லம். அவளா? அவெல்லாம் இப்ப எந்திரிக்க மாட்டா. அவ எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி எனக்கு தூங்கிட்டு இருக்கா. அவெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாமா. நான் உன்னை பார்க்க வந்துடுறேன். நீ கிளம்பி ரெடி ஆயிரு. நம்ம வெளியில போலாம், சரியா? அவெல்லாம் ஒரு ஆளா? அவெல்லாம் எதுக்குள்ளே ஆக்கப்பட மாட்டேன். இப்ப பாரு எத்தனை மணி வரைக்கும் தூங்குறான்னு. நானும் எழுப்பி எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கவே இல்லை. அதுக்கெல்லாம் நம்ம சரிப்பட்டு வர மாட்டா. நம்ம வெளியில போயிட்டு ஹாயா இருந்துட்டு நைட்டுக்கு அப்படியே நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஏதாச்சும் சாக்கு சொல்லிட்டு, சரியா? கார்த்தி, நான் எதுக்குமே லாய்க்கப்பட வர மாட்டேனா? பேசி முடிடா. அதெல்லாம் அவன் முழிக்க மாட்டா செல்லக்குட்டி. பேசாம அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கின்றவா. எனக்கும் அவளோட வாழ்ந்து போர் அடிச்சு போச்சு. என்ன பண்றது? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவளை அப்படியே கழட்டி விட்டுலாம். டைவர்ஸ் கூட வேணாம். சைட்ல கேப்ல இருந்தா இருந்துட்டு போறா. உனக்கு ஓகே தானே செல்லக்குட்டி? என் செல்லம்ல. அவளை எப்படா கலட்டி விடுறதுன்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் ஒரு ஐடியாவே தோண மாட்டேங்குது. சைடு கேப்பில் அப்படியே இருந்துட்டு போட்டோம். நம்ம வாட்டுக்க எப்போவும் போல பேசிட்டு இருப்போம். இது ஒரு தூங்க மூச்சு. எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கும். அந்த கேப்பில் நான் வாட்டுக்க வந்து உன்னை பார்த்துட்டு வந்துடுவேன். எப்படி என் ஐடியா? பக்கத்துலேயே உனக்கு வீடு பிடிச்சி தந்துடு. பக்கத்துலேயே இருந்துக்க. எனக்கும் ரொம்ப வசதியாக போயிடும். ஹலோ சேத்தா, ஒரு உருட்டு கட்டையா 4 கட்டை எடுத்துட்டு வரியா? 4 கட்டையே இன்னைக்கு 10 தான் தெரியல. ஒரு ஆள் மண்டையை பொழக்கம். ஏய் சாதனா செல்லக்குட்டி, எப்படி நீ எந்திரிச்ச? என்னடி அதுக்குள்ளே எந்திரிச்சிட்ட? எதுக்கடி உருட்டு கட்டையெல்லாம் கேட்குற? யாரடி அடிக்கணும்? யாரும் எதுவும் பண்ணாங்களா? சொல்லு. 2 பேரும் சேர்ந்து வெளுத்து கட்டிடுவோம். ஆமா கார்த்தி, ஒருத்தவங்கள வெளுத்து கட்ட வேண்டிய இருக்கு. ஆனா உங்களோட உதவி தேவைப்படாது. என்னடி சொல்ல போற? என் உதவி தேவைப்படாதா? அப்படி யாரடி அடிக்க போற? இந்த மாமா கிட்ட சொல்ல மாட்டியா? டேய் டேய், நடிக்காதடா. இவ்வளவு நேரம் நீ யார்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருந்த? நான் தூங்குறேன்னு நினைச்சு தானே பேசிட்டு இருந்தேன். நான் முழிச்சுக்கிட்டே இருந்தேன். எவகிட்ட பேசிட்டு இருந்தேன்? என்னை விட உனக்கு வேற எவ்வளவு ஒருத்திய பிடிச்சல. வா போய் பார்க்கலாம். அச்சோ, என்ன சாதனா, எல்லாத்தையும் கேட்டுட்டியா? சரி விடு. நானே உங்ககிட்ட எப்படி சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறது தெரியாம இருந்தேன். நல்ல வேலை உனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவும் நல்லதுதான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுமா. நீ எப்போ பார்த்தாலும் உன் கூட பேசி போர் அடிச்சிருச்சு. உனக்கு வாயும் அதிகமாயிடுச்சா? ஆனால் அவள் அப்படி இல்லை. நான் என்ன சொன்னாலும் கேட்பான். நான் சொல்கிறத ஒரு வார்த்தை கூட மீற மாட்டான். என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அதனாலே என்னமோ அவ்வளோ பிடிச்சி போச்சு. அதான் பக்கத்தில் குடி வைக்கலான்னு இருக்கேன். உனக்கு ஓகே தானே? டேய், நான் மனுஷியா இருக்கேன். என் கோவத்தை கிளறுனே நான் பத்திரகாளி ஆயிருவேன் பார்த்துக்க. நான் என்ன செல்லக்குட்டி பண்றது? பாரு இப்ப கூட எப்படி பேசுறேன்னு. ஆனா அவ அப்படி இல்லை, அமைதியா பேசுவா. அதனாலதான் அவளை எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ காலில் கூட உனக்கு எத்தனை தடவை எழுப்புனேன் தெரியுமா? நீங்க எந்திரிக்கவே இல்லை. இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? வேற ஒரு பொண்ணை பார்க்க தான் செய்வேன். ஓ, வேற பொண்ணு பாப்பியாடா நீ? என்னை விட உனக்கு இன்னொரு பொண்ணு முக்கியமா போயிட்டாளா? நான் வேற முடிவு பண்ணிட்டியா? இதுக்கு மேல நீ உசுரோட இருக்க கூடாது. ஏறடா, இந்த வந்துட்டேன்.
என்ன பண்ண போறா? ஒருவேளை ஸ்வேதாவை பாடி காட்டுக்கு கூட்டிட்டு வருவாளோ? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு இவளை ஒரு வழி பண்ணாம விட மாட்டினான். ஏய் என்னடி கத்திலாம் எடுத்துட்டு வர? எல்லாம் உன்னை குத்துறதுதான். நான் வேணாம்னு முடிவு பண்ணிட்டீல்ல, அப்ப நீ எனக்கு வேணாம். பேசாம நீ செத்து போயிரு. ஒண்ணு நீ என் கூட இருக்கணும், இல்லைன்னா நீ செத்து போயிரு. நீ யார் கூட இருக்க கூடாது. போ போ. அடியே செல்லக்குட்டி, சும்மா ஏதோ விளையாட்டுக்கு நீ வரைக்கும் தூங்கிட்டே இருந்தியா? நான் எழுப்பிட்டே இருந்து எந்திரிக்கவே இல்லை. அதான் உன்னை என்ன பண்ணலான்னு பார்க்க சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன்டி. நிஜமாவே குத்திராதடி. நான் வாட்டுக்கு போய் சேர்ந்துட்டா உன்னை யார்டி பாத்துக்கிறது? ஏய் நடிக்காதடா. உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவ கத்தியால குத்த போறான்னு பொய்ன்னு சொல்றியா? நீ வச்சிருப்படா, நீ எப்படிப்பட்ட ஆளுதே. ஏய் ஏய், நான் அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லடி. சும்மா வாயால வடை சுடுவேன், அவ்வளவுதான்டி. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லடி. நீ என்னமோ என்னை காதல் மன்னன் ரேஞ்சுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க போலயே. நீ முதல்ல கத்தி ஏடுறி என்கிட்ட. முடியாது, இன்னைக்கு நான் ரத்தத்தை பார்க்காம விட மாட்டேன். ஐயா, என்னடி நீ இப்படி இறங்கிட்ட? ஏதோ சும்மா உன்கிட்ட விளாட்லான்னு பார்த்தா இப்படி ரத்தத்தை பார்க்கணும் அதை பார்க்கணும் சொல்லிக்கிட்டு இருக்க. பயமா இருக்குடி. நீ வாட்டுக்க சொரியிறாதடி. சொர்க்க முடியாத இடத்துல சொர்க்க தெரியாம சொர்க்கணின்னு வச்சுக்க, நான் பொழைக்க மாட்டேன்டி. எனக்கு தெரியாது, நான் இப்ப குத்தியே ஆகணும். ஏய் செல்லக்குட்டி, அதான் விளையாட்டுக்கு பண்ணேன்னு சொல்றல்ல, மன்னிச்சிருடி. இனிமே விளையாட்டுக்கு கூட இப்படி பண்ணுன சொல்ல மாட்டேன். ஒரே சொருகா பின்னாடி இருந்து குத்திடுவேன் பாத்துக்க. புரியுதா? வேற ஒருத்தி கூட பேசுவாளாம்ல, என்ன பேசி பாரு, அதுக்கப்புறம் தெரியும் இந்த சாதனை யாருன்னு. என்ன கார்த்தி இது? விடுங்க நீங்க முதல்ல, நல்லா கோவத்துல இருக்கல்ல. மேடம்க்கு இப்போ கோவம் போயிடுச்சா? இல்ல, நான் இன்னும் கோவத்துல தான் இருக்கேன். யார் மேலேயும் எனக்கு கோவம்லாம் போகாது. போங்க, போய் எவ்வளவு ஒருத்தி இருக்கல்ல அவகிட்ட போய் பேசுங்க. ஆனா நீ கோவமா இருக்கேன்னு சொல்ற, உன் உதடு சிரிப்பாவே இருக்கேடி. அது என்னன்னே தெரியல. என் கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதோ? இல்லையே, நான் கோவமா தானே இருக்கேன். அப்படியே நடிக்காதடி. தூங்குற மாதிரி என்கிட்டயே ஆக்டிங்க போடுற. ஃபோன் பேசவும் எப்படி கோவம் வருது. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாக்குறதா தூங்குற மாதிரி நடிச்சேன். நீங்க பார்த்தா இந்த கேலித்தனமான வேலையெல்லாம் பண்றீங்களா? உண்மையாவே இப்படி பேசுனீங்களா? சும்மா பேசுனதுக்கே கத்தி எடுத்து சொருக வர. இதுல உண்மையா பண்ணனா அவ்வளவுதான்டி. நீ எனக்கு இருக்குல்ல செல்லக்குட்டி. நீ இருக்கும்போது நான் வேற எங்கேடி போறேன்? எங்கேயும் போக மாட்டேன்டி. நீ எனக்கு போதுண்டி. ஆனா இப்படி ஐஸ் வச்சு ஆளை மயக்கிடுறேன். இந்த மாதிரி எத்தனை பேரை மயக்கி வச்சிருக்கியோ தெரியல. மயக்கணும் தான் ஆசையா இருக்கு. என்ன பண்றது? உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டியை கட்டினா பயமா இருக்கே புள்ளையில பாக்குறதுக்கு. கத்தியை வச்சுக்கிட்டே திருவியாடி. பின்ன என் வாழ்க்கையில குறுக்க வந்தா அவங்கள சொல்ல மாட்டேன், ஒன்னேதான் முதல்ல சொல்லுவேன். மாமா மேல அவ்வளவு லவ்வா? ஆமா, இருக்காதா? என்னோட மாமா, எனக்கு பிடிச்ச மாமா. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இப்ப மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் நீங்க மட்டும்தான். மேடம்க்கு ரொம்ப ஆசைதான். இந்த ஒரு ஜென்மத்துக்கு நான் படாத பாடுபடுறேன். 7 ஜென்மமா? சரி, இப்பவே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா எல்லாம் பழகிரும். அப்புறம் ஈஸியா இருக்கும்ல எனக்கு. அப்ப நான் உங்களை என்ன கொடுமைப்படுத்துறேனா? ஆமாடி, பாசத்தால கொடுமைப்படுத்துற. ஆனா அது நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி இருந்தா தாண்டி லைஃப் நல்லா இருக்கும். மேடம் இவ்வளவு நேரம் தூங்குறீங்களே, வீட்டுல எல்லாம் வேலையெல்லாம் யார் பார்த்து வச்சிருப்பா? ஆமால்ல கார்த்தி, மறந்தே போயிட்டேனேப்பா. என்ன பண்றது? அத்தை சும்மாவே நீ திட்டுவாங்க. சரி விடுங்க, பாத்துக்கலாம். அதான் நீங்க இருக்கீங்கல்ல. எப்பயில இருந்துட்டு இப்படி மாறின? பயந்து சாவ. இப்ப பார்த்தா நீங்க இருக்கீங்களே. இதாண்டி செல்லக்குட்டி உங்ககிட்ட என்ன பிடிச்சது. வர வர ரொம்ப கியூட் ஆகிட்டே போற. பேசுறதும் சூப்பரா பேசுற. அப்புறம் செல்லக்குட்டி, இன்னைக்கு வீட்டுல யாருமே இல்லை. ஏதோ ஃபங்க்ஷன்னு எல்லாருமே போயிட்டாங்க கொஞ்சம் தூரமா. அதனால நீ வேணான்னு நான் உனக்கு துணைக்கி இருக்கேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு சண்டே வேறவா, உனக்காக ஸ்பெஷலா பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன். காலையிலே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு பூரா உன் கூட தான். சூப்பர், எல்லாரும் வெளியில போயிட்டாங்களா? அப்ப நம்மளும் இன்னைக்கு சாப்பிட்டு வெளியில போலாமா? இல்லையேப்பா, இன்னைக்கு வீட்லயே வேலை இருக்குப்பா எனக்கு. சரி, வேலை இருந்தா நீங்க பாருங்க, நான் போயிட்டு வரட்டுமா? பிச்சு புரியும் பிச்சு. நம்ம 2 பேருக்கு தாண்டி இன்னைக்கு வீட்டுல வேலை, முக்கியமான வேலை இருக்குடி. அப்படியா? என்ன வேலை? எனக்கு தெரியலையே. எல்லா வேலையும் பார்த்தாச்சு. வீடோட முந்தா நாள் தான் ஒற்றை அடிச்சு தொடச்சு விட்டேன். அழுக்கா கூட இல்லையேப்பா. அடிக்காதடி, என்ன வேலைன்னு தெரியாத மாதிரி. போடி சாப்பிட்டு வா. நான் என்ன வேலைன்னு அப்புறம் டீட்டெயிலா உனக்கு சொல்றேன். சரியா? ஒன்னும் தெரியாத மாதிரியே நடிக்கிறது. இல்லப்பா, எனக்கு மறுபடியும் தூக்கமா வருது. நான் சாப்பிட்டு தூங்குறேன். உன்னை எதுக்கு இவ்வளவு நேரம் தூங்க விட்டாங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு ஃபுல்லா நீ தூங்க கூடாது, அதனாலதான். அப்ப இன்னைக்கு நான் மாட்டினா அவங்களாம் எப்போ வருவாங்க? அவங்களாம் சாயங்காலம் தான் வருவாங்க செல்லக்குட்டி. நீ இன்னைக்கு என்ற வசமா மாட்டிக்கிட்ட.
ஸ்வேதாவோட சேர்ந்துக்கிட்டு அங்கே போகவும் இங்கேயும் போகுமா தெரியுற, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீல்ல. இன்னைக்கு வசமா மாட்டினியா? இருடி, உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. வாங்க தம்பி, என்ன காலையிலே வந்துட்டீங்க? நாங்க வெளியில வேற கிளம்பிட்டோமே. ஆமா சோக்கு, வெளியில கிளம்பிட்டோம்பா. நீ வரும்போது ஃபோன் அடிச்சிட்டு வர மாட்டியா? சரி வீட்ல இரு, மீரா வீட்ல தான் இருக்கா, பார்த்துட்டு போ, நாங்க போறோம், டைம் ஆச்சு. அப்படியா? அப்போ ரொம்ப சந்தோஷம். நான் என்ன உங்களை பக்கவா வந்தேன், மீரா பக்கம் தானே வந்தேன். இதுவும் எனக்கு வசதியாக தான் போச்சு. என்னப்பா யோசிச்சுட்டே இருக்க? நானே பேசலாம்னு நினைச்சேன், நீ ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் கேன்சல் பண்ணிட்டாச்சும் இருந்திருப்பேன். முக்கியமா ஃபங்க்ஷனுக்கு போகணும், இவள்கிட்ட வரேன்னு சொல்லிட்டேனா. இப்போ வரலன்னு சொன்னா அவ்வளோதான். நீ இருந்து மீரா பார்த்துட்டு போ, இன்னொரு நாளைக்கு வா, நம்ம பேசிக்கலாம். சரிங்க மாமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நான் மீரா பார்த்துட்டு கிளம்பிடுறேன். இருந்து ஏதாச்சும் செஞ்சு தர சொல்லிட்டு சாப்பிட்டு போங்க. அவளும் தனியா தான் இருப்பா, என்னன்னு விட்டுட்டு போறதுன்னு பார்த்தேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க. எனக்கு சொல்லவா வேணும் அத்தை? நான் வந்ததே மீராக்காகனே. இப்போ நீங்களும் இல்லைன்னு சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. இன்னைக்கு அவளை ஒரு பள்ளி பண்ண வேண்டியதான். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்புழுக்கிறாள்ல, இன்னைக்கு அவளை நான் வம்புழுக்கிறேன். ஹாய் செல்லக்குட்டி, என்ன பண்ணுறீங்க? என்ன மாமா குரல் மாதிரி இருக்கு? சீச்சி, மாமா அதுக்கு இப்போவே வர போகிறாரு. அதுவும் ஃபோன் கூட பண்ணாமல். அப்பா வேற வெளியில் போகிறாங்க, கண்டிப்பாக வரமாட்டார். சும்மா அவரே நினச்சிக்கிட்டே இருக்கேனா, அதனால மனப்பிராந்தியாக இருக்கும். அதுவும் பாத்ரூம்குள்ளே போய் அவர் வர போகிறாரு. என்ன செல்லக்குட்டி, கனவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் திரும்பிதான் பாருண்டி. உண்மையாகவே மாமா தானா? இருக்காது. பாத்ரூம்குள்ளே தாப்பா போட்டு தானே வந்தோம். இல்லையே, தாப்பா போடலையோ. மாமா நீயா? நீ என்ன பண்ணுற? பாத்ரூம்குள்ளே எதுக்கு வந்த? நான் குளிக்கணும், போனி. நீ பாட்டுக்கு குளிடி. நான் உன்னை என்ன குளிக்க வேணாம்னு சொன்னேன்? நீ பாட்டுக்கு குளி. நான் பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன். அதோடையும் அத்தையும் மாமாவும் உனக்கு துணைக்கு இருக்க சொன்னாங்க, உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு போனாங்க. அதனால தான் நான் உள்ளே வந்தேன். உன்னை பக்கத்துல இருந்து பார்த்துக்க சொன்னாங்க செல்லக்குட்டி. அதான் இந்த பக்கம் போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் பக்கம் வரவா? ஏய் மாமா, நீ எதுக்கோ பிளான் பண்ணுற. அம்மாவும் அப்பாவும் வெளியில் போகிறாங்கன்னு தெரிஞ்சு தானே வந்த? இல்லை செல்லக்குட்டி, தெரியாம தான் வந்தேன் யதார்த்தமா. சரி உன்னை பார்த்துட்டு வெளியில கூட்டிட்டு போலாமே, ரொம்ப நாளாச்சு வெளியில போய் அப்படின்னு வந்தேன். பார்த்தா என்னோட நேரத்தை பாருவே, 2 பேரும் கிளம்பி ரெடியா நிக்கிறாங்க. போகும்போது அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? மீராவை சமைச்சு தர சொல்லி சாப்பிட்டுட்டு மெதுவா இருந்துட்டு சாயங்காலம் போல போங்க, அவ தனியா தான் இருப்பா, பக்கத்திலே இருந்து பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? குளிக்கும் போது இப்படி வந்து பக்கத்துலேயே நிற்கணுமா? நான் குளிக்க போகிறேன், பேசாமல் போங்க. குளிக்கிறேன்னு தான் சொல்கிறேன். ஆனால் குளிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராசஸ் ஆன மாதிரி தெரியலையே. பேசாமல் அப்படியே தான் நிற்கிற. உன்னை பார்த்தா குளிக்கிற மாதிரியா இருக்குது. எனக்கும் இப்படிலாம் பார்த்தா மூடு வர மாதிரி. உன்னை இப்படி பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. பின்ன சாருக்கு எப்படி பார்க்கணுமா? இப்படி தானே இருப்பாங்க. இல்லை இந்த மூஞ்சியை கழட்டிட்டு வேறு மூஞ்சிய மாட்டணுமா? மூஞ்சி எல்லாம் ஒன்றும் கலட்ட வேணாம். பின்ன இல்லடி, மூஞ்சிலாம் நல்லா அழகா தாண்டி இருக்கு. இந்த மூஞ்சிக்கு என்னடி குறைச்ச? இல்லை குளிக்கணும் ரொம்ப நேரமாக சொல்கிற. ட்ரெஸ் எதுவும் கழட்ட சிரமமாக இருக்கோ என்னமோ, எதுவும் ஹெல்ப் பண்ணவா அப்படிதான் கேட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மாட்ட தெரிஞ்ச எங்களுக்கு கழட்ட தெரியாதோ? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்கள் போய் வெளியில் உட்காந்திங்கன்னா நான் குளிச்சுட்டு வருவேன். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாமே. ஓ, நீ அப்படி வரியா? நம்ம வேணா ஒரு டீலிங் வச்சுக்கலாம். நான் எங்கேயும் இருக்கேன், இந்த பக்கமே திரும்ப மாட்டேன். நான் அந்த பக்கம் திரும்பி இருக்கேன். நீ பாட்டுக்கு குளிச்சுட்டு வா, நான் பாட்டுக்கு சமத்தா உன்னை கூட்டிகிட்டு போயிரு. சப்போஸ் பள்ளியை பார்த்து எதுவும் கத்தி பயந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் அத்தை வந்து என்னை தான் கேட்பாங்க. பார்த்து பத்திரமா பார்த்துக்க சொன்னனே, இப்படி விட்டுட்டீங்களே மாப்பிள்ள அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? டே நீ ஆனால் வேணும்னே பண்ணுறடா. எங்கள் அம்மா அந்த வார்த்தையை வேறு சொல்லிட்டு போயிச்சா, அத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க. பேசாமல் அப்பாட்டே ஃபோன் பண்ணி கேட்கவா? சரி கேளு, எனக்கு ஒன்றும் பயம் இல்லைப்பா. கேளு பார்ப்போம், நீ தான் தைரியமான ஆளாச்சு, கேளு. டேய், என்னால் கேட்க முடியாது தானே இது பண்ணுற. ஆனால் நீ ஒழுங்க மரியாதையை போயிரு. நான் குளிச்சுட்டு வரேன், நீங்கள் வந்த மாதிரி நம்ம வெளியில் போகலாம். சாரி செல்லக்குட்டி, இப்போ எனக்கு வெளியில் போகிற மூடே போயிடுச்சு. நான் வீட்டில் யார் இருப்பாங்க அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லை. இப்போதைக்கு நான் வெளியில் போக எனக்கு மனசு வருமா சொல்லு? அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறது? நீ ஒன்றும் பண்ண வேணாண்டி, குழி பேசாம. நான் எதுவும் பார்க்க மாட்டேன், நீ பாட்டுக்கு குழி, நம்ம பாட்டுக்கு போகலாம். அதெல்லாம் முடியாது. இப்படி தானே அன்னைக்கு ஒரு நாள் என்னை பண்ண டார்ச்சர் பண்ணி என்னை குளிக்கும் போது வந்து, அதோடய நான் ட்ரெஸ்ஸே இல்லாமல் துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டிருக்கீல, உனக்கு எப்படி இருக்குது? இப்படி தானே எனக்கும் இருந்திருக்கும். இன்னைக்கு நான் விட மாட்டேன்டி. நான் அப்போவே சொன்னேன், என்கிட்ட மாட்டும் போது வசமாக மாட்டுவேன், உன்னை விட மாட்டேன். ஞாபகம் இருக்கா? அது
நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு மாமா தானே அப்படின்னு பண்ணேன். நானும் அதே தான் செல்லக்குட்டி, நம்ம மாமா பொண்ணு தானே, நம்ம கட்டிக்க போகிற பொண்ணு தானே அப்படின்னு தான் நானும் பண்ணுறேன். ஒரு பிரச்சனை இல்லைல்ல. நீ ரொம்ப ஓவரா பண்ணுற மாமா. நான் அப்புறம் உனக்கு பேசவே மாட்டேன் பார்த்துக்க. நீ என்ன வேணா சொல்லு, இன்னைக்கு நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ எனக்கு முன்னாடி தான் குளிக்க போற. ஆசை தோசை அப்பளை வடை இன்னைக்கு நான் குளிக்கவே இல்லை. பார்க்கலாமா யாருன்னு? என்கிட்டே வா, நானே எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு நான் குளிக்கவே மாட்டேன், பார்த்துக்கலாமா? ஐயா, குளிக்காத பாண்ட, உன் பக்கத்தில் இப்போ யாரும் வர மாட்டாங்க. அதுக்கு தானே நான் குளிக்க மாட்டோம்னு சொல்கிறேன். நாங்கள்லாம் யாரு? எங்ககிட்டே வா. அடி பாவி, இப்படிலாம் பண்ணக்கூடாதுடி. ஆனால் பொண்ணுங்களாம் ரொம்ப மோசம்டி. இந்த பசங்களை பற்றி கொஞ்சமாச்சும் நினச்சி பார்க்குறீங்களா? சரிங்க மாமா, வாங்க, உங்களுக்கு சாப்பாடு ஏதாச்சும் செஞ்சு தரேன். இல்லை இல்லை, நீ குளிச்சுட்டே வா, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். வந்து சாப்பாடு செஞ்சுதா. யாரோ வெளியில் போக மாட்டேன்னு சொன்னீங்க. சொன்னேன் தான், இந்த பாண்டலோட வந்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு வேர்வை தான் அடிக்குது. நீ குளிச்சுட்டே வாதாயி. அது அந்த பயம் இருக்கணும். நாங்களாம் யாரு? போங்க போங்க. ஆனால் மீரா, இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டேன். இன்னொன்னா நீ குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாதியில் வரேன், அப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன்டி. பாருங்க பாருங்க, பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த மீரா எஸ்கேப் ஆயிடுவா. எல்லாத்தையும் என்கிட்ட கற்றுக்குங்க, போங்க.